Hare Krishna, Hare Krishna. नमो विष्णुपादाय कृष्णपृष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामी नामने नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशधारिणे श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्तवृंद हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे. हरे कृष्ण. எல்லாருக்கும் நமஸ்காரம். பாகவதத்தில் இந்த ஸ்லோகத்தில் பிரம்மதேவர் தன்னுடைய மகனான மனுவிற்கு சொல்றார். இதை மனு அவருடைய தந்தையார் அணுகுனார். அணுகி என்ன கேட்குறார்? எனக்கு நல்ல அறிவுரைகளை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறார். இது இப்போ உள்ள நிலையில பார்க்கறது அரிதா இருந்தாலும், ஆனால் எப்படியெல்லாம் உதாரணமாக இருந்திருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். என்ன, மகன் தந்தை அணுகி எனக்கு என்னுடைய கடமையை நான் நல்லா செய்யணும், என்னுடைய கடமையை நான் நல்லா எப்படி செய்யறது, அதுக்கு நீங்கள் எனக்கு அறிவுரை வழங்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறேன். யார் கேட்குறா? மனு, பிரம்மதேவருடைய முதல்வன் மனு அப்பா கிட்ட பிரம்மதேவர்கிட்ட கேட்குறாரு. ஏன்னா பிரம்மதேவர் எல்லாத்தையும் தெரிஞ்சவர், பகவானாலேயே அறிவுறுத்தப்பட்டவர் பிரம்மதேவர். அதனால பிரம்மதேவர் கேட்குறார், பிரம்மதேவர்கிட்ட போய் கேட்குறாரு மனு. பொதுவாக என்னன்னா, இங்கே தந்தையாரை பற்றி நிறைய விளக்கப்பட்டது. பொதுவாக பெற்றோர் தன்னுடைய பிள்ளைகள்கிட்ட, மகள்கிட்ட நிறைய எதிர்பார்க்குறாங்க. என்ன, நிறைய எப்படி நடந்து கொள்ளணும், எப்படி நடந்துக்கணும், எப்படி பேசணும், இந்த மாதிரி செய்யணும், இப்படியெல்லாம் எதிர்பார்க்கறது வழக்கம். இது நியாயமான எதிர்பார்ப்பு தான். இது ஒன்றும் பெரிய ரொம்ப கஷ்டமான எதிர்பார்ப்பு கிடையாது. மகனால் கடைபிடிக்க முடியாத அளவுக்கு கஷ்டமானது கிடையாது எதிர்பார்ப்பு. ஆனால் அதே சமயம் சாஸ்திரம் என்ன சொல்லுகிறது, இந்த மாதிரி எதிர்பார்ப்பு இருக்கிறது நல்லது தான். ஆனால் அதே சமயம் பெற்றோர்களுக்கும் கடமை உண்டு. பெற்றோர்கள் அந்த கடமையை சரியா நிறைவேற்றினாங்கன்னா நியாயமா அவங்களும் தங்களது பிள்ளைகள்கிட்ட எதிர்பார்க்கலாம். இப்போ பெற்றோர்கள் தங்களுடைய கடமையை சரியா நிறைவேற்றலைன்னா எப்படி எதிர்பார்க்க முடியும்? என்ன, எதிர்பார்க்கிறதும் நடக்காது, அந்த எதிர்பார்ப்பே சரியில்லாமல் போயிடும். அதனால பெற்றோர்களும் அதற்கேற்றார் போல நடந்துக்கணும். அந்த மாதிரி நடந்துக்கும் போது தனது பிள்ளைகிட்ட நல்லா எதிர்பார்க்கலாம். பெற்றோர்கள் மட்டும் கிடையாது, தாத்தா பாட்டி கூட இருக்காங்க. அவங்களும் சரியாக நடந்து கொள்ளும்போது பேரன்கள்கிட்டையும் எதிர்பார்க்க முடியும். இன்னைக்கு நிறைய அந்த மாதிரி இல்லாமல் மாறி போயிட்டே வரும். அதனால தான் ஒவ்வொரு குடும்பத்திலையும் நிறைய சண்டை சச்சரவு, பிரச்சனைகள் எல்லாமே இருக்கு. எதிர்பார்ப்பு மட்டும் இருக்கு, ஆனால் நடந்துக்கிறது இந்த அளவுக்கு இல்லை. அதனால பாகவதத்தில் எப்படி பெற்றோரும் நடந்திருக்காங்க, பிள்ளைகளும் எப்படி உதாரணமாக இருந்திருக்காங்க அப்படிங்கிறதுக்கு நிறைய உதாரணம் சொல்லப்பட்டிருக்கு. ஸ்ரீமத் பாகவதத்தில் ஏதாவது உதாரணம் சொல்லுங்க. ஸ்ரீமத் பாகவதத்தில் தந்தையார் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு நல்ல உதாரணம் ஸ்ரீமத் பாகவதத்தில் இருக்கேன். எப்படி ஒரு தந்தையார் இருக்கணும்? இப்போ நிறைய தந்தையார்கள், அப்பா நிறைய பேர் பாகவதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. உதாரணத்துக்கு ஹிரண்யகசிபு இருந்திருக்கார். என்ன, அதனால அவருக்கு நல்ல பையன், ஆனா அவர் எப்படி இருந்தார்? சரியான தந்தை கிடையாது. ஏன் அப்படி சொல்றோம்? ஏன்னா அவர் நடந்து கொண்டது அப்படி. ஹிரண்யகசிபு அதே மாதிரி அவர் எப்படி எந்த மாதிரி தந்தை இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கும் உதாரணம் இருக்கு. எப்படி தந்தை இருக்கணும் அப்படிங்கிறதுக்கும் உதாரணம் உண்டு. அது யார் உதாரணம்? ரிஷபதேவன்.
ரிஷபதேவர் உதாரணம் இருக்கே. ரிஷபதேவர் உதாரணம் எந்த காண்டத்துல வருது? 5வது காண்டத்துல வருது. 5வது காண்டத்துல 5வது அத்தியாயத்துல அவருடைய உபதேசங்கள் வருது. ரிஷபதேவர் எப்படி நடந்துக்கிட்டார், எப்படி தன்னுடைய பையன்கள்ட்ட நடந்துக்கிட்டார், பையன்கள்ட்ட என்ன எதிர்பார்த்தார், எல்லாமே தெளிவா இருக்கே 5வது காண்டத்துல 5வது அத்தியாயத்துல ரொம்ப தெளிவா. அப்ப அதுல ரொம்ப அருமையா சொல்லப்படும். முதல்ல எடுத்தவனே சொல்றார், என்ன சொல்றார்? நாயம் தேகோ தேக பாஜாம் லோகே கஷ்டான் காமான் அர்ஹதே விடுபுஜாமே தபோ திவ்யம் புத்திரகா ஏன சக்வம் சுத்தியே யஸ்மாத் பிரம்ம சௌக்கியம் தொனந்தம் அப்படின்னு சொல்றாரு. நாயம் தேகோ தேக பாஜாம் லோகே கஷ்டான் காமான் அர்ஹதே விடுபுஜாம். இதுல ரிஷபதேவர் தந்தையார், அப்பா தன்னுடைய பசங்க எல்லாரையும் உட்கார வச்சு அவர் உபதேசம் பண்றார். எப்படி இருக்கணும்? அதாவது மகன்களே, நீங்க ஏன்னா எல்லாரும் நாளைக்கு மன்னராக போறாங்க. அதுல முதன்மையான யார்? மூத்தவர் யார்? பரத மன்னர். மூத்தவர் பரத மன்னர். அவர் முதல்ல மன்னராக போறார். அப்புறம் ஒவ்வொருத்தவங்களுக்கும் பொறுப்பு கொடுக்கப்பட போகுது. அதனால இவர் ரொம்ப முக்கியமான உபதேசங்கள்லாம் சொல்ல வேண்டிய கட்டம். ஏன்னா அவர் ஆனா நல்லபடியா வளர்த்துருக்கார். அதனால தானே எல்லாரும் உட்காந்து கேட்குறாங்க அப்பா கிட்ட. என்ன சரியா வளர்க்கலைன்னா என்ன செய்வாங்க? சொல்லுங்க, பின்னாடி போன்ல சொல்லுங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்லணும். உட்காந்து பேசக்கூட வர்றதில்லை. அந்த மாதிரி எல்லாம் சூழ்நிலை மாதிரி. அப்போ இவர் எல்லாரையும் உட்கார வச்சு பேசுறார். நாயம் தேகோ தேக பாஜாம் லோகே கஷ்டான் காமான் அர்ஹதே. என்ன சொல்றார்? அதாவது மகன்களே, பசங்க, நீங்க எல்லாரும் நம்மளுடைய பசங்க, முக்கியமா உங்களுடைய வாழ்க்கையோட நோக்கமா புலனின்பத்தை கருதாதீங்க. நான் ஆண்டு அனுபவிக்கணும், நான் என்ஜாய் பண்ணணும், நான் ஜாலியா இருக்கணும், நான் என்ஜாய் பண்ணணும் அப்படி நினைக்காதீங்க வாழ்க்கையில. ஏன்னா ஆண்டு அனுபவிக்கிறது எல்லா பிறவிலையும் கிடைக்குது. கஷ்டான் கார்மான் அருகதே விடுபுஜாமி. விடுபுஜாம்னா எல்லாருக்கும், நாய்களுக்கு கூட அந்த புலனின்பம் கிடைக்குது, பன்றிகளுக்கு கூட அந்த புலனின்பம் கிடைக்குது, எல்லாருக்கும் அந்த புலனின்பம் கிடைக்குது. அதனால தயவு செய்து மனித பிறவியை இந்த ஒரு காரணத்துக்காக மட்டும் பயன்படுத்தி முடிச்சிடாதீங்க. அவர் சொல்றாங்க, மனித பிறவி அதுக்காக கொடுக்கப்பட்டது கிடையாது. மனித பிறவி அதுக்காக கிடையாது. மனித பிறவி உயர்ந்த நோக்கத்துக்காக கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால் இந்த மாதிரி வெறும் வாழ்க்கையை ஆண்டு அனுபவிக்கணும், அதுக்குண்டான விஷயங்களை சேர்க்கறதுக்காகவே உங்களுடைய உழைப்பு இருந்து அப்படியே வாழ்ந்து முடிச்சிடக்கூடாது. அப்பா பையன்கிட்ட சொல்றாரு, அந்த மாதிரி வாழாதீங்க. அதுக்காக அப்பா அவங்கள நீங்க எல்லாரும் எல்லாத்தையும் விட்டுட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லலை. ராஜ்யத்தை கொடுக்க போறாரு, வசதிகளை அவங்க கையில கொடுக்க போறாரு. அப்ப கொடுக்க போற போது என்ன சொல்றாரு? இங்க பாருங்க, இந்த வசதிகளை நீங்க வச்சுக்கணும், இந்த வசதிகளை நல்லபடியா நீங்க பத்திரமா பாதுகாத்து இதை பல மடங்கா பெருக்கணும், இதுதான் நம்ம வாழ்க்கை நோக்கம், பாத்துக்கங்க அப்படின்னு சொல்லலை. என்ன சொல்றாரு? தயவு செய்து மனித பிறவியை இதுக்காகவே மட்டும் பயன்படுத்தி வீணடிச்சிடாதீங்க. மனித பிறவியில வேற நோக்கம் இருக்கு. ஏன்னா இந்த மாதிரி வாழ்றது எல்லா உயிரினங்களுக்கும். ஏன்னா மற்ற உயிரினங்களுக்கும் மனிதர்களுக்கும் உள்ள ஒற்றுமை என்ன ஒற்றுமை? மற்ற செயல்பாட்டை ஒற்றுமைனா ஒற்றுமை சொல்லலாம். அது கண்ணு இருக்கு, நமக்கு கண்ணு இருக்கு, அது காது இருக்கு, நமக்கு காது இருக்கு, சிலது காது இல்லை, நமக்கு காது இருக்கு, வாய் இருக்கு, வாய் இது 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 ஒரு ஒற்றுமை. இந்த ஒற்றுமையை சொல்லலை. என்ன ஒற்றுமை? முக்கியமான ஒற்றுமை செயல்கள்ல ஆகார நித்ரா பயமைத்துனம் சிவம். உண்ணுதல், உறங்குதல், ஓடுதல், தற்காத்துக் கொள்ளுதல். எங்க சொல்லப்பட்டிருக்கு இது? எங்க சொல்லப்பட்டிருக்கு? நம்ம அடிக்கடி படிக்கிறோமே, மகாபாரதத்துல சொல்லப்பட்டிருக்கு. பகவத்கீதை எதுல வருது? மகாபாரதத்துல வருது. இது வேற இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. அப்போ மகாபாரதம் என்ன சொல்லப்படுது? ஆகார நித்ரா பயமைத்துனம் சாமானமே ராமா தர்மோஹி தேசாம் அதிகௌதி தர்மீனஹி சமானம் அப்படின்னு சொல்றாரு. அதாவது ஆகாரம், இந்த உண்ணுதல், உறங்குதல், கூடுதல், தற்காத்துக் கொள்ளுதல், இது ரெண்டுக்கும் பொருந்தும்.
விலங்குகளும் அதைத்தான் செய்யுது, மனிதர்களும் அதைத்தான் செய்யறாங்க. இதுதான் ஒற்றுமை ஆக்டிவிட்டிஸ் பொறுத்த வரைக்கும். ஆனா என்ன வித்தியாசம் இருக்கு? மனிதர்களுக்கு என்ன வித்தியாசம்? மனித பிறவில என்ன வித்தியாசம்? என்ன மனிதர்களுக்கும் மற்ற விலங்குகளுக்கு என்ன வித்தியாசம்? இதே வெளியே கேட்டோம்னா என்ன சொல்லுவாங்க? விலங்குகளுக்கு 5 அறிவு இருக்கு, மனிதனுக்கு 6 அறிவு இருக்கு, 7, 8, 9 எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சரி, இருக்கு, இல்லைன்னு சொல்லலை. மனிதர்களுக்கு நல்ல அதிகமான அறிவு இருக்கு, பகுத்தறிவு இருக்கு. ஆனா அதையெல்லாம் பயன்படுத்தி என்ன பண்றோம்? திருப்பி இந்த 4 விஷயத்தை தானே பண்றோம். இதெல்லாம் பயன்படுத்தி இந்த விலங்குகள் செய்யக்கூடிய அந்த செயல்களை நல்ல பாலிஷா சிறப்பா செய்து இந்த உடம்பை விட்டுட்டு போயிடும். அப்ப இதுக்கா மனித பிறவி கொடுக்கப்பட்டிருக்கு? அப்ப மகாபாரதத்துல என்ன சொல்லப்படுது? தர்மோஹி தேஷாம் அதிகோ, என்ன விசேஷம்? தர்மோஹி தேஷாம் அதிகோ விசேஷோ தர்மேன ஹீன பசுவீட்சமா. தர்மம், மனித பிறவியில என்ன சிறப்பு அப்படின்னா தர்மம். இந்த தர்மம் தான் சிறப்பு. விலங்குகளுக்கு தர்மம் கிடையாது. ஒரு உணவு இருந்தது அப்படின்னா சண்டை போட்டு யார் முதல்ல அதை சாப்பிடணுமோ அதுக்காக எல்லாமே சண்டை போடும். எந்த தர்மமும் கிடையாது. ஆனா மனித பிறவில தர்மம் இருக்கு. ஆனா தர்மம்னா என்ன? தர்மங்கிற வார்த்தை பல விஷயத்துக்கு பயன்படுத்தப்படுது. உண்மையிலே தர்மம் என்ன குறிக்கப்பட்டிருக்கீங்க? என்ன? தர்ம சுனிஷ்டிதா பும்சாம் விஸ்வக்ஷேத கதாசித ந உத்பாதிய எதிரத்தின் ஸ்ரம ஏவகி கேவலம் அப்படின்னு ஸ்ரீமத் பாகவதத்தில் சொல்றார். சவை பும்சாம் பரோ தர்மோ யதோ பக்தி அதோக்ஷஜே. தர்மம்னா என்ன அப்படின்னா என்ன? யதோ பக்தி அதோக்ஷஜே. பகவானுக்கு செய்யக்கூடிய பக்தி தொண்டுதான் தர்மம். இல்லை, தர்மம் கிடையாது. மற்றதெல்லாம் உபதர்மங்கள், மற்ற தர்மங்கள்லாம் இருக்கு. உண்மையான தர்மம் பகவானுக்கு பக்தி தொண்டு செய்யறது. அதை செய்யறோமா? மனித பிறவி எடுத்து நம்ம அதை செய்யறோம் அப்படின்னா உண்மையிலேயே நம்ம வாழ்க்கை சிறப்பு. அதை செய்யலை அப்படின்னா தர்மேன ஹீன பசுபி சமான அப்படின்னு சொல்றார். இதை செய்யலை அப்படின்னா விலங்குகளுக்கும் மனிதர்களுக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. விலங்கு வாழ்க்கை தான். என்ன ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றீங்க அப்படின்னு இன்னும் சாஸ்திரம் சொல்லுங்க, சாஸ்திரம் சொல்லுங்க. இது நம்ம கருத்து கிடையாது. சில பிரபுபாதாவுடைய சொந்த கருத்து கிடையாது. சில பிரபுபாதா சாஸ்திரங்கள் வந்து எடுத்து கொடுக்குறாரு. அப்போ மனித பிறவினா இந்த தர்மம் இருக்கணும், தர்மத்தை கடைபிடிக்கணும். தர்மம்னா என்ன? பரோ தர்மம் தர்ம சுனிஷ்டிதா பும்சாம். இன்னொரு இடத்துல சொல்லியிருக்கு. இந்த தர்மத்தை செய்யறதுனாலே ஒருவர் பகவான்கிட்ட கவர்ச்சி உண்டாக்கி கொள்ளணும். பகவான் மேல கவர்ச்சி ஏற்படாம ஒருத்தர் நான் பிஸியா இருக்கேன் அப்படின்னு சொல்லி போயிட்டே இருந்தா அது வேஸ்ட், அது பிரயோஜனம் இல்லை. ஸ்ரம ஏவகி கேவலம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்போ தர்மம்னா பக்தி தொண்டு, பகவானுக்கு செய்யக்கூடிய பக்தி தொண்டு, இதுதான் தர்மம். தர்மம் அடுத்தடுத்து வரக்கூடியது. அதனால இது புரிஞ்சது. அதனாலதான் ரிஷபதேவர் என்ன சொல்றார் தன்னுடைய மகன்களுக்கு? வெறும் இந்த மாதிரி வாழ்ந்து முடிச்சிடாதீங்க. அப்ப இந்த மாதிரி வாழ்ந்து முடிச்சிடாதீங்க அப்படின்னு அவர் சொன்னார் அப்படின்னா முதல்ல அவர் கடைபிடிக்கணும் இல்லையா? முதல்ல அவர் கடைபிடிக்கணும். இந்த ஒரு ஃபேமஸ் கதை சொல்லுவாங்க. ஒரு பையனை கூட்டிட்டு அப்பா குருட்ட போறார், ரொம்ப ஸ்வீட் சாப்பிட்றான். சொல்லுங்க, 3 நாள் கழிச்சு வா. அப்புறம் 3 நாள் கழிச்சு வர நேரம் ஸ்வீட் சாப்பிடக்கூடாது. புரியுதா? உங்க அப்பா சொல்றாருல, நானும் சொல்றேன் ஸ்வீட் சாப்பிடக்கூடாது. சரி, கண்டிப்பா இனிமேல் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு பையன் சொன்னேன். அப்போ அப்பா போனோன்னு கேட்க, ஏன் 3 நாள் கழிச்சு வரும்? நான் முதல் நிப்பாட்டிக்கணும் இல்லையா? நான் ஸ்வீட் சாப்பிடுறேன், நான் நிப்பாட்டினா தானே பையன் ஸ்ட்ராங்காக சொல்ல முடியும். இப்போ ஃபாலோ பண்ணணும், அவங்க ஃபாலோ பண்ணணும் இல்லையா? அப்போ தர்மம், நீங்க மகன்களே நீங்க பக்தி தொண்டு செய்யணும் அப்படின்னா முதல்ல இவர் பக்தி தொண்டு செய்யணும். இப்போ பெட்ரோல் என்ன செய்யறாங்க? லீவ் வந்துடுச்சு, எல்லாரும் கோயிலுக்கு போங்க, வீட்டில் இருக்காதீங்க. நீங்க எல்லாம் கோயிலுக்கு போனீங்கன்னா நாங்க விரும்பின டிவி சீரியல்லாம் பார்க்கலாம், நீங்க இருந்தா எங்களை பார்க்க விட மாட்டீங்க. இப்படிதான் நடக்குது நிறைய வீட்டில். என்ன, நீங்க போங்கப்பா எல்லாரும் கோயிலுக்கு. அல்லது எப்போ கோயிலுக்கு போகணும்? டிவி எல்லாம் பார்த்து, ஃபோன் எல்லாம் பார்த்து, எல்லாத்தையும் பேசி, இதுக்கு மேல ஒன்றும் கிடையாது, டயர்ட் ஆயிட்டோம், சரி வாங்க கோயிலுக்கு போவோம். இப்படியா கோயிலுக்கு போறது?
கோயிலுக்கு வரணும்னா ஃப்ரெஷ்ஷாக வரணும், எக்ஸாஸ்ட் ஆகி வரக்கூடாது. எக்ஸாஸ்ட் ஃபேன் மாதிரி ஃபுல்லாக ஃப்ரெஷ்ஷாக வரணும். அப்போ தானே புதுசாக ஏதாவது கற்றுக்க முடியும். ஏன்னா என்ன எப்போ முடியும் கிளாஸ், பிரபு எப்போ முடிக்க போகிறாங்க, இப்படிதான் தோணும். எதுவுமே காதுக்குள்ள போகாது, எதுவுமே உள்ள போகாது. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அப்போ பெற்றோர் தனது சந்ததியினருக்கு, மகன்களுக்கு, பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அவங்க கடைபிடிக்கிறாங்க. ரிஷபதேவர் சொல்றார், நீங்க இந்த மாதிரி வாழாதீங்க, புலனின்பமே நோக்கமா கருதாதீங்க. நேற்று ஒரு கிளாஸ்ல டவுன்ல ஒரு ப்ரோக்ராம், அப்போ சொன்னேன் புலனின்பம் பற்றி அடிக்கடி பகவத்கீதையில் படிக்கிறேன். புது ப்ரோக்ராம். புலனின்பம்னா என்ன? அடிக்கடி பகவத்கீதையில் புலனின்பம் புலனின்பம். புலன் இன்பம்னா என்ன சொல்லுங்க. புலன்னா என்ன? புலன்கள்னா என்ன? ஐம்புலன்கள், கண்ணு, காது, மூக்கு, வாய். புலனின்பம்னா இந்த புலன்கள்னால பார்க்கக்கூடிய விஷயம், பார்க்குறோம், கேட்குறோம், பேசுகிறோம், இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. இப்போ அதெல்லாம் புலனின்ப பொருட்கள். அப்போ இந்த புலன்களை வச்சு நம்ம இந்த பார்க்கறது, கேட்கறது, இந்த பேசுறது மூலமா நம்ம தற்காலிகமாக சந்தோஷம் அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லி பல விஷயங்கள் மூழ்கிறாங்க இல்லையா? இப்போ உதாரணத்துக்கு சொன்னேன். நான் இப்போ கண்ணு இருக்கு, கண்ணு நீங்கள் வீட்டில் டிவி இருக்கு, டிவியில் ஏகப்பட்ட விஷயங்கள் ஓடிட்டு இருக்கு, அதை பார்த்துக்கிட்டே இருக்கோம். அது நம்ம சந்தோஷமா இருக்கணும், ஜாலியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிறோம். அது ஒரு மயக்கத்தில் அப்படி நினைக்கிறோம். அப்போ அந்த மாதிரி அது மாதிரி கேட்கக்கூடிய விஷயங்கள், சாப்பிடக்கூடிய விஷயங்கள், இந்த விஷயம் சாப்பிட்டா தான் எனக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயங்களை சாப்பிட்றாங்க, வேண்டாத விஷயங்கள்லாம் கூட சாப்பிட்றாங்க. அப்போ இதெல்லாம் புலனின்பம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. இப்போ கிளாஸ் முடிஞ்சு போகிற போது ஒரு அம்மா வந்தாங்க, வந்து நீங்கள் கிளாஸ் கடைசி உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொன்னாங்க. எங்கள் வீட்டில் டிவி கிடையாது பிரபு, டிவி இல்லை எங்கள் வீட்டில். கண்டிப்பாக நீங்கள் சொன்னது ரொம்ப நல்லது. ஏன்னா நிறைய பேர் வீட்டில் டிவி இருக்குது. அட்லீஸ்ட் கொஞ்சம் அவங்களாவது சீரியஸாக ஃபீல் பண்ணி இது நம்மளுடைய மனசை கெடுக்குது, நமது நேரத்தை வீணடிக்குது அப்படின்னு சொல்லி அவங்க சில பேர் உணர்றாங்க. ஆனால் நிறைய பேர் உணர்ந்தாலும் அதை அப்ளை பண்ணுறது இல்லை, லைஃப்பில் அப்ளை பண்ணுறது இல்லை. இதெல்லாம் எப்படி விட முடியும், இன்னைக்கு விட முடியும் அப்படின்னு சொல்லி. சரி, அப்படியே இருந்தாலும் அதை லிமிட்டடாக சரி நியூஸ் பார்க்குறதுக்கு வச்சுருக்காங்க, இல்லை இது வச்சுருக்காங்க, அதோடு நிப்பாட்டிக்கிறவங்க ரொம்ப கம்மி. ஸோ அந்த மாதிரி கண்ட்ரோல்டாக இருந்தால் சரி, ஓகே, பயன்படுத்துங்க, தப்பு இல்லை. ஆனால் புலனின்பத்தை நோக்கி போகக்கூடாது, நேரத்தை காலத்தை வீணடிக்கக்கூடாது. பகவானுடைய சேவையில் ஈடுபடக்கூடிய நேரத்தை நம்ம பாதுகாக்கணும், அதுக்காக நேரத்தை பயன்படுத்தணும். அப்போ ரிஷபதேவர் தன்னுடைய பசங்களுக்கு சொல்றார், இந்த மாதிரி புலனின்பத்தில் மட்டுமே ஈடுபட்டு வாழ்க்கையை கழிச்சிங்கன்னா அது விலங்கு வாழ்க்கையப்பா. அப்போ மனித பிறவியில் என்ன செய்யணும்? தப்போ திவ்யம் புத்திரகாயின சத்வம் சுத்தி தஸ்மாத் பிரம்ம சௌக்கியம் துணந்தம். மனித பிறவி எதுக்காக உரியது அப்படின்னா தவத்திற்கு உரியது, தவம் இருக்கிறதுக்காக உரியது மனித பிறவி, மற்ற நோக்கத்துக்காக கிடையாது. எதுக்கு தவம் இருக்கணும்? தவம் இருந்து நம்ம தூய்மை அடைந்து, அவர் சொல்றாரு தப்போ திவ்யம் புத்திரகாயின சத்வம். தவம் இருக்கும்போது, தவம்னா இங்க என்ன சொல்லப்படுது? தவம் குறைந்தபட்ச தவம்னா உடனே நம்ம முனிவர்கள் போல மலைகளில் இருந்து தவம் இருந்து பகவானை நினைக்கிறது, அதை சொல்லலை. அது முனிவர்களுக்கு மட்டும்தான் முடியும், சாதாரணமானவங்களால முடியாது. என்ன, குழந்தைகள்னால முடியாது, முதியவர்கள்னால முடியாது, பெண்கள்னால முடியாது. ஆனால் எல்லாருக்கும் முடிகிறது இந்த பக்தி யோகத்தில் செய்யக்கூடிய எளிமையான தவம். எல்லாரால முடியும். என்ன தவம் நம்ம கடைபிடிக்கிறோம் சொல்லுங்க பாப்போம். ஏகாதசி விரதம், அது எல்லாத்துக்கும் முன்னாடி ஒன்று இருக்கே, என்ன தவம்? அடிப்படையான தவங்கள் நம்ம கடைபிடிக்கிறது 4 ஒழுக்க கட்டுப்பாடுகள். 4 ஒழுக்க கட்டுப்பாடுகள். மாமிசம் உண்ணக்கூடாது, போதைப் பொருட்கள் கூடாது, தகாத உறவு கூடாது, சூதாட்டப்படுறது. 4 அடிப்படையான தவம். இது தூய பக்தர் ஆறதுக்கு உண்டான தவம் கிடையாது. இது ஃபர்ஸ்ட் ஜென்டில்மேன் ஆறதுக்கு உண்டான தவம், ஒரு நல்ல மனிதன் ஆறதுக்கு உண்டான தவம். இந்த 4 விஷயங்கள். அப்ப அடிப்படையான தவம். இந்த தவம் அது போக என்ன கடைபிடிக்கிறோம்? ஏகாதசி விரதம் இருக்கு, பகவானுடைய நாமத்தை சொல்றோம், முக்கியமா காலையில எந்திரிக்கிறோம். இப்போ இன்னைக்கெல்லாம் பாருங்க, ஞாயிற்றுக்கிழமை, நேற்று மாணவர்கள்லாம் வந்துட்டாங்க,
நிறைய பல தூரத்துல இருந்துலாம் நிறைய மாணவர்கள்லாம் தங்கி அதிகாலையில் எந்திரிச்சு, காலையில் சீக்கிரம் எந்திரிச்சு 3 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு ரெடியாகி 4:45 பூஜைக்கு வந்து ஆர்த்தியில் நல்ல கீர்த்தன், பஜன், அப்புறம் சாண்டிங், நல்ல 16 ரவுண்டு ஜபம், சாண்டிங் காலையில். இதில் ஒன்றும் கஷ்டம் கிடையாது, நம்ம தூய்மை அடைகிறோம். ஆனால் எளிமையான தவம் என்ன, இந்த மாதிரி மாணவர்கள்லாம் பல பல பிறவிகளில் புண்ணியம் பண்ணியிருக்கணும். இல்லைன்னா இந்த பாக்கியம் கிடைக்காது. இல்லைன்னா என்ன பாக்கியம் கிடைக்கும்? சினிமாவுக்கு போகிற பாக்கியம் கிடைக்கும். அது பாக்கியமா துர்பாக்கியம்? எல்லாருக்கும் அந்த துர்பாக்கியம் தான் கிடைக்கும். ஆனால் யார் புண்ணியம் பண்ணியிருக்காங்களோ, இத்தம் சதாம் பிரம்ம சுகானுபூத்தியா, கிருஷ்ணரோட பசங்களா இருக்கிறதுக்கு, சுகதேவ கோஸ்வாமி இந்த பசங்கள்லாம் கோபர்களா இருக்கிறதுக்கு பல பல பிறவிகள் தவம் பண்ணியிருக்கணும், புண்ணியம் செஞ்சிருக்கணும். அப்பதான் இந்த பாக்கியம். அப்ப இந்த மாதிரி பக்தி கிடைக்கிறதுக்கு புண்ணியம் பண்ணியிருக்கணும். பல பல பேர் ஏதாவது ஒரு சுக்கிருத்தி பண்ணியிருக்கணும். ஏதாவது ஒரு வகையில ஒரு பக்தி சேவையினுடைய தொடர்ச்சி, அதனுடைய டச்சு, இந்த பக்தி செய்வதற்கு உண்டான ஒரு ஆர்வம் கிடையாது. முதல்ல ஆர்வம் வேணும் இல்லையா? ஆர்வம் இல்லாதவங்களை என்னதான் நீங்க சுத்தி சுத்தி 3 பக்தர்கள் நின்று இந்த பக்கம் அர்ச்சனை பண்ற மாதிரி பண்ணாலும், எல்லாம் முடிஞ்ச பிறகு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிடுவோம். ஒண்ணுமே நடக்காது. இருந்தாலும் பக்தி இருக்கு. ஆனா இருந்தாலும் பக்தர்களுடைய சகவாசத்துல மேஜிக் நடக்கும். ஒருத்தர் ஆர்வமா, சரி எனக்கு ஆர்வம் இல்லை, ஐ எம் a rotten person, ஓகே பரவாயில்ல. ஆனா பக்தர்களுடைய சகவாசத்துல இருக்கணும்னு மட்டும் ஆசை இருந்ததுன்னா அவருக்கும் பக்தி கிடைச்சது. இதுதான் ரகசியம். ஆனா பக்தர்களுடைய சகவாசத்துல இருக்கணும்னு கூட ஆசை இல்லை அப்படின்னா அதோகதி, கஷ்டம்தான், ரொம்ப கஷ்டம். அந்த ஆர்வம் அந்த பக்தரோடு இருக்கணும், அசோசியேஷன்ல இருக்கணும். போதும். நான் வந்து இப்ப பக்தர்கள் எங்கெங்கெல்லாம் வர்றாங்க, எங்கெங்கெல்லாம் ஏன் இவ்வளவு தூரம் தேடி வர்றாங்க? என்ன, அந்த சத் சங்கம். நாங்கள் படிக்கிற போது, நாங்கள் மதுரையில் படிச்சுட்டு இருந்தோம். படிக்கிற போது மாணவர்கள் இங்கே நேஷன் காலேஜ்லேருந்து வருவாங்க. இங்கே பாருங்க, இங்கே நேஷன் கோவில்பட்டியிலேருந்து அங்கே வருவாங்க. அப்போ இந்த 4 வே எல்லாம் கிடையாது. 4 வே கிடையாது. இங்கேருந்து மதுரைக்கு வர்றதுக்கே 3 மணி நேரம் ஆகும். அப்போ இந்த சண்டே ப்ரோக்ராம் அட்டன் பண்ணுறதுக்கு, சர்வீஸ் எல்லாம் பண்ணுறதுக்கு இங்கேருந்து அவ்வளோ தூரம் வந்து மாணவர்கள் அட்டன் பண்ணிட்டு போவாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு போவாங்க. எப்படி அந்த ஆர்வம் வந்துச்சு? அந்த அசோசியேஷன்ல இருக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் எப்படி வந்துச்சு? அந்த சத் சங்கம். அந்த சத் சங்கத்தில் இப்போ இந்த ஒரு மாணவர் சொன்னார் நேற்று, அவர் நீங்கள் எத்தனை ரவுண்ட் சாண்டிங் பண்ணுறீங்க? பிரபு 16 ரவுண்ட்ஸ் வந்துட்டேன். 16 ரவுண்ட்ஸ் எப்படி? நீங்கள் 8 ரவுண்ட்ஸ் தானே பண்ணிட்டு இருந்தீங்க. பிரபு அந்த ஒரு ப்ரோக்ராம் நீங்கள் கூட்டு போனீங்க இல்லையா, எல்லா டிவோட்டிஸ் இவ்வளோ பேர் நல்லா சாண்டிங் பண்ணுறாங்க. ஐ ஸ்டார்டட் 16 ரவுண்ட்ஸ். யாரும் கையை தட்ட மாட்டேங்குது. I started 16 rounds. 16 மாணவர். எப்படி? இது பல வருஷமா நிறைய பெரியவர்கள்லாம் வர்றாங்க. நீங்க எத்தனை ரவுண்ட் பண்றீங்க? 2 ரவுண்ட். ஏன் 2 வருஷம் தான் ஆயிருக்கு. அடுத்த வருஷம் 3 ரவுண்ட் பண்றேன். பரவாயில்ல, நீங்க ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாவே ப்ரோக்ரஸ் பண்ணுங்க. என்ன, இன்னும் நீங்க மனித வாழ்க்கையோட அவசரத்தை நீங்க புரிஞ்சுக்கல. என்ன, அடுத்த வருஷம் 3ஆவது ரவுண்டு நீங்க இன்க்ரீஸ் பண்ற வரைக்கும் நம்ம இருப்போமா? கேரண்டி கிடையாது இல்லையா? அப்ப ஏன் ஸ்லோவா இருக்கணும்? எதுல ஸ்லோவா இருக்கணும்னா, வேண்டாத விஷயத்துல மூழ்கிறதுக்கு 2 தடவை யோசனை பண்ணணும். அப்ப ஸ்லோவா இருக்கணும். பக்தியில ஸ்லோவா இருக்கக்கூடாது, ஃபாஸ்ட். பக்தியில ஃபாஸ்டா இருக்கணும், வேகமா இருக்கணும். அந்த மாதிரி இருந்தோம்னா நம்ம தப்பிச்சோம். அப்ப அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையை அமைச்சுக்கணுமா இல்லையா? அதான் ரிஷபதேவர் சொல்றார். அப்ப தந்தையார் எப்படி இருக்கார்? ரிஷபதேவர் அவர் பக்தியை கடைபிடிக்கிறார். பையன்கிட்ட என்ன எதிர்பார்க்கிறார்? நீங்களும் பக்தியை கடைபிடிங்க, இல்லைன்னா உங்களுடைய வாழ்க்கை விலங்கு வாழ்க்கை மாதிரி ஆயிடுமே. தப்போ தீபியம் புத்திரக்கா, நீங்க தவம் இருக்கணும். எதுக்கு சொல்ல வந்தேன்? தவம் இருக்கணும். பேசிக்கான தவம், 4 ஒழுக்க கட்டுப்பாடு, ஏகாதசி, காலையில எந்திரிக்கிறது, இதெல்லாம் சிம்பிளான தவம். இதெல்லாம் இருக்கும்போது என்ன ஆகுது? ஒருத்தர் சத்துவகுணத்துக்கு வர்றாரு. தப்போ திவ்யம் புத்திரக்கா ஏன சத்வம். பிறகு சுத்தி, தூய்மை அடைகிறார். யஸ்மாத் பிரம்ம சௌக்கியம். அப்போ சத்துவகுணத்துக்கு வந்து தூய்மை அடையும் போது அவர் உண்மையான சந்தோஷத்தை பார்க்கிறார்.
பிரம்ம சௌக்கியம். இல்லைன்னா உண்மையான சந்தோஷத்தை பார்க்க முடியாது. நம்ம இல்லை நான் சந்தோஷமா இருக்கேனே அப்படின்னு சில பேர் சொல்லலாம். சந்தோஷம் கிடையாது, மயக்கம். இப்போ ஒருத்தர் மது அருந்தி இருக்கார், ரொம்ப மயக்கத்துல இருக்கார், அவர் என்ன மாதிரி சந்தோஷமான நபர் இந்த உலகத்திலே கிடையாது அப்படின்னு ஒரு பாட்டு பாடுறாருன்னு வச்சுக்கோங்க. என்ன, அவர் உண்மையிலேயே சந்தோஷமா இருக்காரா? மயக்கத்துல இருக்காரு. அவர் ரொம்ப மோசமான நிலையில இருக்கார், அபோமினபிள் கண்டிஷன்ல இருக்கார், மோசமான நிலையில இருக்கார். ஆனா சந்தோஷமா இருக்கேன்னு நினைச்சுக்கிறார். அதே மாதிரி அவர் ரொம்ப இது ரொம்ப கிராஸ் எக்ஸாம்பிள். சாதாரண நிறைய உதாரணம்லாம் இருக்கு. ஒருத்தர் டிவியில முங்குறார், ஒருத்தர் சினிமாவில் முங்குறார், ஒருத்தர் ஹோட்டல்ல முங்குறார், ஒருத்தர் கல்யாணத்துல முங்குறார், ஒருத்தர் அதுல முங்குறார், இதுல முங்குறார், அது எல்லாம் ஏதேதோ விஷயத்துல முங்குறாங்க. அதுவும் மயக்கம் தான். மது போதையில் முழுங்குறது 100%, இது 50, 20, 30, 40, 60 அந்த மாதிரி ஒவ்வொன்றும் மயக்கம் தான், சந்தோஷம் கிடையாது. அப்ப எங்க சந்தோஷம் இருக்கு? அதான் ரிஷபதேவர் சொல்றார். எதுல சந்தோஷம்? சுத்தியே யஸ்மாத் பிரம்ம சௌக்கியம். பக்தி சேவையில ஈடுபடும் போது நீங்க சத்துவகுணத்துக்கு வர்றீங்க, பிறகு தூய்மை அடைகிறீங்க, அதன் பிறகு சந்தோஷத்தை உணர முடியும். அதன் பிறகு சந்தோஷத்தை இந்த மாதிரி செய்யல. இப்ப பெற்றோர் சொல்றாங்க இதெல்லாம் எங்களுக்கு நம்பிக்கை, இதெல்லாம் முடியாது. அப்ப ரிஷபதேவர் சொல்றாரு, அப்ப நீங்க பொறுப்பு எடுக்காதீங்க, பெற்றோர் ஆகாதீங்க அப்படின்னு சொல்றார். ரொம்ப கடுமையா சொல்றார். குரு நசஸ்யாஜ் ஸ்வஜனோ நசஸ்யாஜ், வரிசையா சொல்றார். ஆகாதீங்க. ஒரு குரு தன்னுடைய மகன்கள், தன்னுடைய மாணவர்களை, சீடர்களை பகவான்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியலைன்னா அவர் குரு ஆகக்கூடாது. பிதா நசஸ்யால் ஜனனி நசஸ்யால். ஒரு பெற்றோர் தங்களுடைய பிள்ளைகளை பகவான்கிட்ட சேர்க்கறதுக்கு உண்டான முயற்சி பண்றதுக்கு தயாரா இல்லைன்னா பிள்ளைகள் கூடாது அப்படின்னு சொல்லுது சாஸ்திரம். ரிஷபதேவரே சொல்றார். என்ன, அப்போ அந்த மாதிரி நம்மளுடைய பொறுப்பு என்னவா இருக்கணும்னா, கண்டிப்பா குடும்பம் எல்லாருக்கும் வேணும், பிள்ளைகள் இருக்கணும், மகன்கள் இருக்கணும். ஆனா பெற்றோர் என்ன நினைக்கணும், என்ன மனநிலை இருக்கணும்? இந்த குடும்பம் எல்லாரும் எனக்கு சேவை செய்யறதுக்காக கிடையாது. என்ன, எல்லாரும் எனக்கு சேவை செய்யறதுக்காக கிடையாது. இவங்க எல்லாரும் பகவானுக்கு சேவை செஞ்சு பகவான்கிட்ட போய் சேர்க்கறதுக்கு உண்டான பொறுப்பு எனக்கு வழங்கப்பட்டிருக்கு. அப்ப அந்த பொறுப்பை நிறைவேற்றணுமா இல்லையா? அப்படிதான் நினைக்கணும். அதுதான் சரியான மனநிலை. அதான் ரிஷபதேவர் தன்னுடைய மகன்களுக்கு உபதேசம் பண்றார். அந்த பொறுப்பு இருக்கு. அப்ப பெற்றோரும் அந்த மாதிரி நடந்து கொள்ளும் போது மகன்களுக்கு, பிள்ளைகளுக்கும் அந்த பொறுப்பு இருக்கு. ஜெய் ஸ்ரீ ஸ்ரீ கிருஷ்ண பலராம ஸ்ரீ ஜெய். அப்போ அந்த பொறுப்பை நிறைவேற்றும் போது அப்போ பெற்றோர் எதிர்பார்க்கலாம், நியாயமான எதிர்பார்ப்பு. அவங்களுடைய பிள்ளைகளும் அவங்களுக்கு சேவை செய்யறதுக்கு அவங்களும் தயாராக, ஏன்னா அவங்க பகவான்கிட்ட கூட்டு போறாங்க. இந்த மாதிரிதான் பரஸ்பரம் பக்தியில இருக்கும்போது இப்ப சில குடும்பங்கள்ல, சில இடங்கள்ல சில பேர் சொல்லலை, நான் எவ்வளவோ அவங்கள பக்தியில கொண்டு வர பாக்குறேன், ஆனா சவாலா இருக்கே. கண்டிப்பா சவாலா தான் இருக்கும், ஏன்னா இவ்வளவு நாள் விட்டாச்சு, இப்ப தொடரும், இப்ப ஆரம்பிக்கிற சவால். காலம் கொஞ்சம் பொறுமையா இருக்கணும், பகவான்கிட்ட வேண்டிக்கணும், பிரார்த்தனை பண்ணிக்கணும், நம்மளுடைய பக்தி சேவையை நல்ல ஸ்திரமாக்கிக்கணும், அவங்களுக்காக பகவான் நாமத்தை சொல்லணும். அப்போ படிப்படியா பிரசாதம் கொடுக்கணும். இந்த வகையில அவங்களுக்கு படிப்படியா பக்திக்கு கொண்டு வர முடியும், இந்த வகையில கொண்டு வர முடியும். அதனால முக்கியமா நம்ம உணர்வு கிருஷ்ண மேல இருக்கணும். பிரபுபாதாட்ட ஒரு தடவை பிரபுபாதம் இருக்கிற அந்த ஊர்மிளா மாதாஜின்னு சொல்லி பிரபுபாத சீடர் சைக்கிள் மாதாஜி, அந்த மாதாஜி பிரபுபாதை பார்க்க போறாங்க, அப்பாயின்மெண்ட்லாம் வாங்கியிருக்காங்க. சரி, பிரபுபாதா வந்து பார்க்கணும். அப்போ அந்த மாதாஜி அவங்களுடைய அப்பா, அவங்களுக்கு ஒரு சின்ன பையன், கை குழந்தையோட அப்பா கூட வந்திருக்காரு. 3 பேரும் பிரபுபாதை பார்க்க. பிரபுபாதை போய் பிரபுபாத நேராக ரூமில் போய் நமஸ்காரம் பண்ணும்போது பிரபுபாத் சந்தோஷப்படுறார். பையனை, ஆமாம் என்னுடைய தந்தையார் அப்படின்னு சொல்றாரு. அப்போ பிரபுபாதா அவருடைய தந்தையாருக்கு கிருஷ்ண பக்தி, கிருஷ்ண உணர்வை பற்றி விசாரம் சொல்றார், கிருஷ்ண கான்சியஸ்னஸ் பற்றி எடுத்து கொடுக்குறார்.
உயர்த்தி கொடுக்குற போது ஒரு இடத்துல சொல்றார், நம்ம கிருஷ்ணர் மேல எப்படி அன்பு செலுத்தணும் அப்படின்னா, எப்படி உங்க மகன் இருக்கா, இவங்க எப்படி இந்த பையன் மேல அன்பு செலுத்துறாங்க, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம அன்பு செலுத்துறாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கணும் கிருஷ்ணர் மேல உள்ள அன்பு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அப்பா யோசிக்கிறாங்க, சரி சரி பிரபுபாத், எனக்கு ஒரு சந்தேகம். இப்ப என்னுடைய பொண்ணு அந்த குழந்தை மேல அன்பு செலுத்தினா படிப்படியா கிருஷ்ணர் மேல அன்பு வந்துருமா அப்படின்னு கேட்குறேன். அப்படி இருக்கக்கூடாது, மாத்தி செய்யணும். வெறும் குழந்தை மேல மட்டுமே கண்மூடித்தனமான அன்பு இருக்கும்போது அது கிருஷ்ணர் மேல அன்பா மாறாது. ஆனா நீங்க கிருஷ்ணர் மேல அன்பு வச்சீங்கன்னா உங்க குழந்தை மேல உண்மையான அன்பு வைக்க முடியும். என்ன, கண்மூடித்தனமான அன்பா இருக்காது, உண்மையான அன்பு வைக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. உதாரணம் எப்படின்னா, இப்போ உங்களுக்கு பசிக்குது, பசிச்சா நீங்க என்ன செய்யணும், இந்த வாயினாலே சாப்பிடணும், அது வயிற்றுக்கு போகுது, எல்லா உடல் அங்கங்களுக்கும் சக்தி கிடைக்குது. அதை விட்டுட்டு இந்த உடல் அங்கங்களுக்கு சக்தி கிடைக்கிறதுனால என்ன, கண்ணால பார்க்க முடியுது, காதால கேட்க முடியுது. அதை விட்டுட்டு இல்லை நான் உணவை நேரடியாக கண்ணுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி நீங்க கண்ணுல உணவை கொடுத்தீங்கன்னா என்னாலும் பார்வை போயிடும். பிரபுபாத் சொல்றேன், அந்த மாதிரி நீங்க கிருஷ்ணர் மேல அன்பு செலுத்துங்க, கண்டிப்பா உங்க குழந்தைகள் மேல உண்மையான அன்பு செலுத்த முடியும். அன்புல ஒன்றும் குறைவு ஏற்படாது, குறைவு ஒன்றும் ஏற்படாது, நல்லா அன்பு செலுத்த முடியும், சரியா அன்பு செலுத்த முடியும். இப்பெல்லாம் இது பிரபுபாத் சொல்லி முடிச்சிடறாரு. சந்தோஷமா, அவர் அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷம், எவ்வளோ அருமையா பிரபுபாத வழி நடத்துறார், சந்தோஷமா போறாரு. ஏன்னா இன்னைக்கு பார்த்தோம்னா இன்னைக்கு எல்லாரும் அன்பு செலுத்துறாங்க, பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு மேல அன்பு செலுத்துறாங்க, எல்லாம் அந்யோன்யமா இருக்காங்க, எல்லாம் நல்லா இருக்காங்க. அன்பு எவ்வளவு வரைக்கும், எவ்வளவு தூரம் சொல்லுங்க பாப்பா. ஹரே கிருஷ்ணன், நீங்க எங்கேயோ போயிட்டீங்க, நீங்க ஆத்மா தளத்துல இருக்கீங்க, நம்ம இந்த பௌதிக தளத்துல இருக்கிறத பத்தி பேசுவோம். இல்ல, பெற்றோர்கள் இருக்காங்க, பிள்ளைங்கிட்ட அன்பு பாசம் மழலை பேச்சு இதெல்லாம் கேட்குறாங்க, அன்பா இருக்கு, சந்தோஷம். எவ்வளவு நாளைக்கு அன்புனா அந்த பையனோ பொண்ணோ வளர்ந்து பேசுற வரைக்கும். சரியா கொண்டு வரலைன்னா பேச்சு வித்தியாசமா வர ஆரம்பிச்சிருது இல்லையா, என்ன அப்ப என்ன ஆகுது, அன்பு மாறி உரசல் வர ஆரம்பிச்சு. அப்ப பாசங்கிறது என்னன்னா, அப்ப பெற்றோர் குழந்தையாவே இருந்துட்டு போயிடக்கூடாதா, இப்படி பேசுறானே, வளர்ந்த உடனே பேச்சு ரொம்ப வித்தியாசமா இருக்கு, பேச்சும் நடத்தையும் எல்லாமே வித்தியாசமா இருக்கு. அப்போ கஷ்டத்தை, இவ்வளோ அன்பா ஒன்று வளர்த்தோம், நீயா இப்படி பேசுற, எவ்வளோ அன்பா நீ கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்தோம். அன்னைக்கு ஒரு தந்தையார் என்கிட்ட பேசுறாரு, என்னுடைய பொண்ணை கெடுத்ததே நான் தான், இன்னைக்கு என்ன செய்து தெரியுமா, அவங்க அம்மாவை அடிக்குது அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு நான் தான் காரணம். உண்மையிலே அவர் ஒத்துக்கிட்டாரு. நான் ஏன்னா சின்ன வயசுல இருந்து எப்படின்னா, என் பொண்ணு ஏதாவது ஒண்ணு கேட்டா நான் 2 வாங்கி கொடுப்பேன். ஒரு இடத்துக்கு கூட்டு போகணும்னு சொன்னா நான் 4 இடத்துக்கு கூட்டு போவேன், ஏன்னா சந்தோஷமா இருக்கட்டும், அப்பாவுடைய கடமை தானே, அதனால நான் அப்படி செஞ்சேன். இன்னைக்கு ஆனா அதனுடைய விளைவை பார்க்குறேன். சரி பரவாயில்ல, கொஞ்சம் கொஞ்சமா மாற்றி அமைங்க, பக்தியை கொடுங்க, பகவான் நாமத்தை சொன்னோம். அந்த அந்த குழந்தைய அந்த பொண்ணை கூட்டிட்டு வர்றார் கோயிலுக்கு, கூட அவங்க அம்மா கூட்டிட்டு வர்றாங்க, அவங்க நல்லா கொஞ்சம் மாற்றம் தெரியுது. பாருங்க, வெறும் கண்மூடித்தனமா பாசம் வைக்கும் போது எங்க போகுது, அதனுடைய எஃபெக்ட் வளர்ந்த பிறகுதான் தெரியும். ஆனா அதே சமயம் பக்தியோடு கொடுத்து, நல்ல பக்தியை கொடுத்து, நல்ல பிரசாதம் கொடுத்து, நல்ல ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்து, அதே சமயம் பொருள்களுடைய முக்கியத்துவத்தை கற்றுக் கொடுத்து, வீணடிக்கிறதெல்லாம், ஏன்னா பக்தி வந்தா எல்லாமே வந்துடும். பக்தி வந்தாலும் லேவிஷ்னஸ் இதெல்லாம் போயிடும், ரொம்ப ஆடம்பரம், ரொம்ப இதெல்லாம் போயிடும். பக்தி வந்தா பொறுப்பு வந்துடும், பக்தி வந்தா தானா பொறுப்பு வந்துடும். அந்த மாதிரில வளர்க்கணும்.
ஒவ்வொரு நல்ல குணத்தையும் தனித்தனியா நம்ம சொல்லி கொடுக்கறது காட்டிலும் பக்தியை கொடுத்தோம்னா தானா எல்லா நல்ல குணமும் வந்துடும் இல்லையா? தானே பாகவதத்துல சொல்றேன், தேவரிஷி பூதாத் நாம பித் நாம கிங்கரு நாயம் நீச்சராஜன் சாரி यस्यास्ति भक्तिर भगवते किंचन सर्वैर गुणैस्तत्र समासते सुरः हराव भक्तस्य कुतो महद्गुण मनोरथी नासति धावतो बहि अपि यस्यास्ति भक्तिर भगवते किंचन நல்ல பக்தி இருக்கும்போது அவருக்கு தேவர்களுக்குரிய நல்ல குணங்கள் கூட வந்து சேர்ந்துடும். நல்ல குணங்கள்லாம் தானா வந்துடும். ஆனால் அதே சமயம் பக்தி இல்லாமல் என்னதான் வளரும் போது அவர் மன கற்பனையில தான் வளர்வார். அவர் தோன்றினபடி தான் செய்வார். மனோரத்தை நாசத்தி தாவத்தோ பகி. ஏன்னா இந்த பௌதிக விஷயங்கள்னால ஈர்க்கப்பட்டு அந்தபடி தான் வாழ்க்கை போகும். அதனால இங்க முக்கியமான உபதேசம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய எதிர்பார்ப்புக்கு முன்னாடி நமது நடத்தைங்கிறது ரொம்ப முக்கியம். பெற்றோர்களுக்கு கண்டிப்பா நியாயமானது. சரி காலம் விட்டா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, இவ்வளவு நாள் நம்ம இனிமேலாவது நம்ம பக்தியை சீரியஸா நம்ம கடைபிடிக்கணும். நம்ம பக்தியில செய்யக்கூடிய கடமையை சீரியஸா செய்யும் போது தானாக வருவாங்க. தானா அவங்களும் பக்திக்கு வருவாங்க. சில நேரம் போராட வேண்டி இருக்கும், அதுக்கு பொறுமை தான் வேணும். பொறுமை தான் பக்தருக்குரிய முக்கியமான குணங்கள்ல ஃபர்ஸ்ட் குணம் திதிக்ஷவகாரணிக சுகத சர்வதேஹி நாம ஜாத சத்வசாந்த் சாதவ சாதுபூஷணா. சாதுனுடைய லட்சணம் என்னன்னா பொறுமை வேணும். பொறுமை தான் வேணும். இந்த பொறுமை இருக்கும்போது நம்ம அதுவும் பக்தியில நம்ம பயிற்சி செய்யறது நல்ல பொறுமையோடு செய்யும் போது கண்டிப்பா படிப்படியாக அவங்க மாறுவாங்க. அந்த பொறுமையோட பலத்தை நான் பல தடவை என்னுடைய வாழ்க்கையில பார்த்துட்டேன். பொறுமையில முன்னாடி ஒருத்தர் நான் ரொம்ப ஒன்றும் பொறுமைசாலி, நான் ரொம்ப சாத்விகமா மேல வைகுண்டத்துலேருந்து வந்திருந்தா அமைதியா பொறுமையா அந்த மாதிரி ஆள் கிடையாது. நமக்கும் எல்லாமே குணங்கள் கோபம் தாபம் இல்லை நார்மலா இருக்கக்கூடியதுதான். ஆனா பக்திக்கு வந்த பிறகு இந்த பொறுமையினால அந்த பொறுமையுடைய பலத்தை நிறைய தடவை பார்த்தாச்சு. பொறுமையுடைய பலத்தை நல்லா பார்க்க நம்ம பக்தர்கள் ஒரு தடவை எல்லாம் ஒருத்தர் வேகமா வந்து பயங்கர வேகமா, நான் இருக்கோம் 3 பக்தர்கள் இருக்கோம், அவர் வேகமா வந்து அப்படியே வெடிக்கிறார். பயங்கர வேகமா வெடிக்கிறார். நம்மளால தாங்க முடியல. அப்ப எப்படியோ பகவானை வேண்டிட்டு உள்ள மனசுல மந்திரம் சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா. ஏன்னா இவரை கன்வின்ஸ் பண்ணவே முடியாது போல் இருக்கு. ஹரே கிருஷ்ணா பகவானே. அப்புறம் வெடிச்சு போய் அவர் எல்லாம் பேசி முடிச்ச பிறகு சரி நான் வரேன் போங்க அப்படின்னு போயிட்டார். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணன் காப்பாத்திட்டாரு. அப்புறம் 2 நாள் கழிச்சு கோபால் வந்து சொல்றாரு, பிரபு அவர் வந்திருக்கா. அவரா இப்பதானே பிரபு வாய் கட்டணும் திருப்பி வந்திருக்காரா அப்படின்னு வந்தேன். அதே மாதிரி நாங்கள் 2-3 பேர் இருக்கோம். சாஷ்டாங்கமா கீழே விழுந்துட்டார். ஏ கிருஷ்ணா பிரபு மன்னிச்சிருங்க அன்னைக்கு வேகத்துல பேசிட்டேன். ஆச்சரியப்பட்டு போனோம். ஐயோ அன்னைக்கு நம்ம அவரை ஒன்றும் கன்வின்ஸ் பண்ணல, ஒன்றும் பொறுமையா இருந்தோம், அவ்வளவுதான். இல்ல பொறுமை நம்ம குணமா இல்லைனாலும் பக்தியின் பலத்துல அந்த பொறுமையோட முக்கியத்துவத்தை உணர்ந்து நம்ம பொறுமையை கடைபிடிக்கணும். வேற வழி இல்லை. நான் இயற்கையிலேயே பொறுமை இல்லாதவன், அதனால யாரும் என்கிட்ட அந்த மாதிரி பேசிடாதீங்க முன்னாடியே சொல்லிடுறேன். இப்படிதான் சொல்லக்கூடாது. என்ன இப்படி சொல்லக்கூடாது. நம்ம குணம் தெரியும் இல்லையா, ஏன் இப்படி செஞ்சீங்க, இதெல்லாம் சரி வராது. உங்க குணம் எப்படி இருந்தாலும் நீங்க பொறுமையை கடைபிடிக்கணும். அதான் சாஸ்திரம் சொல்லுது. அப்ப திதிக்ஷவகாரணிக ஏன் பொறுமையை வளர்த்துக்கணும். ஆரம்பத்துல கஷ்டமா இருக்கும், ஆனா போக போக அதுவே நம்ம குணமாயிரும். எத்தனையோ பக்தர்கள் வந்திருக்காங்க. என்ன அதனால பொறுமை ஒன்றும் கஷ்டமே கிடையாது. அவங்களுடைய பிள்ளைகள்கிட்ட மகன்கள்கிட்ட எவ்வளவோ பொறுமையா இருக்கீங்க. அவங்களாம் எவ்வளவோ பண்றாங்க, எவ்வளவு பொறுமையா இருக்கும். என்ன பொறுமையா இருக்காங்க. நீ என்ன பண்ணினாலும் பொறுமையா இருக்கு. அந்த பொறுமையை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி மற்றவங்கள்ட்டையும் காமிக்க வேண்டியது, எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க வேண்டியது. அப்ப நம்ம பக்தி பாதுகாப்பா இருக்கும்.
அபராதத்தில் கொண்டு போய் முடியும். அன்னைக்கு அவர் வேகமாக பேசுகிற போது நம்மளும் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறோம். நீங்கள் இப்படி நீங்கள் அந்த பண்ணினெல்லாம் இப்படி எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாலும் வெடிச்சிடும், எங்கிட்ட போயிடும். சில நேரம் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தான் கையாள வேண்டியது. எதுக்குன்னா இந்த எல்லா நல்ல குணங்களும் பக்தியில் வந்துடும். நம்ம பக்தியை கொடுக்கும்போது அது மட்டுமே போதும், எல்லா நல்குணங்களும் வந்து சேர்ந்துடும். அதனால குடும்பத்தில் அமைதி நிலவணும். நம்ம பேச்சு அவங்க கேட்கணும், இல்லை அவங்க பேச்சு நம்ம கேட்கணும்னா பக்தி சென்டராக இருக்கும்போது, கிருஷ்ண கான்சியஸ்னஸ் சென்டராக இருக்கும்போது கண்டிப்பாக ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங். ஹரே கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீமத் பாகவதம் கி ஜெய், ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். ஹரே கிருஷ்ணா.